எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாத பூஜைகள் ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் எப்படி சிம்பிளாக குத்திவிளக்கு பூஜை பண்ணுவேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனையில் நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த கிரானைட் மனை இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு இந்த படிக்கோலத்தை நான் போட்டுக்க போகிறேன். ஸ்டென்சில் வச்சும் நம்ம போடலாம், அல்லது கையாலையும் போடலாம். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ஸ்டென்சில்ஸில் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் நான் போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் போய் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள், நைவேத்தியம், பூ, பழம், பாக்கு, வெத்தலை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கோலம் போட்டாச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ அடுத்ததாக நைவேத்தியம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு பாயசம், அடுத்தது வந்து பச்சரிசி சாதம் பருப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது சாதத்தோடைய பருப்பும் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாயசத்துக்கு வந்து நம்ம தாளிச்சுட்டு அடுத்தது பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடலாம். நைவேத்தியத்துக்கு பச்சரிசி சாதம், பருப்பு நெய், பருப்பு பாயசம், அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் அல்லது கலந்த சாதம், சுண்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கு பழம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து பூஜைக்கு விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். 5 முகம் உள்ள பித்தளை அல்லது வெள்ளி விளக்கு நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெல்லாம் நாளே நீங்கள் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி முகம் வந்து மாட்டியிருக்கேன். இது வந்து இப்போ நிறைய ஷாப்ஸில் கிடைக்கிறது. மேலே வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு முகத்துலையும் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுருக்கேன். 5 முகத்துக்கும் நான் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிருக்கேன். கொஞ்சமாக தொடுத்த பூவை விளக்கில் வந்து சுற்றியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி குத்திவிளக்கு அலங்காரம் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்வலாக பூஜாரியில் ஏற்றுற விளக்கையும் ஏற்றிட்டு இந்த விளக்கையும் ஏற்றிக்கோங்க. பக்கத்தில் துணை விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ பூஜை பண்ணுற இந்த விளக்கை வந்து நல்லா சென்டராக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முடிக்கும் பொழுது 16 பிரதட்சணம் 16 நமஸ்காரம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து மஞ்சப்பொடி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் பிள்ளையார் பூஜைக்காக. அப்புறம் கொஞ்சமாக உதிரிப்பூ, ஜாதி மல்லி, அட்சதை, அப்புறம் பூஜைக்கான பவுல், அதாவது அந்த காயின்ஸ் போடுறதுக்கு பவுலு. என்கிட்ட இந்த மாதிரி வெள்ளிப்பூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளிப்பூ இருந்தால் நீங்கள் அதில் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் காயின்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஒரு பக்கம் வந்து மகாலட்சுமி படம் போட்டிருக்கும், ஒரு சைடு தாமரைப்பூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸாலையும் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல், இதுக்கு வந்து தெலுங்கில் சிட்டி காஜுலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு லேட்டராக தான் அதை பற்றி தெரியும். இது வந்து விஜயா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து விக்னேஸ்வர பூஜை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த விநாயக சதுர்த்தி பூஜை புக்கை பார்த்து தான் நான் வந்து பண்ணுறேன். இதில் வந்து இந்த 16 அர்ச்சனை இருக்கும் இல்லையா? சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, ஃபஸ்ட்டு அதை சொல்லி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சகல தேவதா அஷ்டோத்திர சத நாமாவளி இந்த புக்கில் இருந்து இதில் வந்து எல்லா அஷ்டோத்திரமும் இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியில் கிடைக்கும். இதில் வந்து பேஜ் நம்பர் 58 லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்குது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குத்திவிளக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ண போகிறோம். அந்த போற்றி சொல்லி அர்ச்சனை, அதுவும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அந்த புக்கும் உங்களுக்கு கிரியில் வந்து கிடைக்கும். திருவிளக்கு அர்ச்சனை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த திருவிளக்கு அர்ச்சனை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புனர்ப்பாய் போற்றி, இதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த திருவிளக்கு ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையா? விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடப்பிறப்பே, அந்த ஸ்லோகம் வந்து படிக்கணும். ஸோ இந்த புக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக எல்லா புக் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த விநாயக சதுர்த்தி பூஜை புக்கிலேருந்து நான் வந்து தீப மந்திரம் அதை வந்து படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். தீப ஜோதி பரபிரம்ம தீப ஜோதிர் ஜனாத்தன தீபோ ஹரத்துமே பாபம் தீப ஜோதிர் நமோஸ்ததே, அதை சொல்லிட்டு ஆச்சமனம் பண்ணணும். நம்ம அடுத்ததாக சங்கல்பம் பண்ண தெரிஞ்சால் சங்கல்பம் பண்ணிவிட்டு நம்ம வந்து விக்னேஸ்வர பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பிள்ளையாரை வந்து ஆவாகனம் பண்ணிவிட்டு இந்த சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, அந்த 16 நாமாவளி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி பிள்ளையாருக்கு வந்து தூப தீப நைவேத்தியம் காமிச்சு நம்ம அந்த பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு அடுத்தது லக்ஷ்மி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி விரிவாக பூஜை பண்ணால் தெரியாது அப்படிங்கிறவங்க பிள்ளையார் விக்கிரகம் அல்லது இந்த மாதிரி மஞ்சப்படி பிள்ளையார் வச்சுட்டு இந்த 16 நாமாவளி அல்லது நமக்கு தெரிஞ்ச பிள்ளையார் ஸ்லோகங்கள், 5 கிரத்தனை, ஆனை முகத்தனை அல்லது சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னவதனம்
வித்யாயே சர்வ விக்னோபசாந்தியே அந்த மாதிரி பிள்ளையார் ஸ்லோகங்கள் தெரிஞ்சதை சொல்லிவிட்டு நீங்கள் டைரெக்டாக லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும் உங்களுக்கு. எல்லா பூஜைக்குமே வந்து அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுருக்கி பண்ணுறதுனால நமக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் வேண்டாம். ஸோ எல்லா பூஜைக்கும் நமக்கு வந்து என்ன பலன் உண்டோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சங்கல்பம் பண்ணிவிட்டு விக்னேஸ்வர பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த குத்துவிளக்கு பூஜையில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு அவசியம் தேவை. ஸோ அது வந்து பித்தளை அல்லது வெள்ளியால் ஆனதாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ட்ரெஸ் கோடு என்ன அப்படின்னா, நம்ம சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. 6 கஜம் அல்லது 9 கஜம் கட்டுற பேராக இருந்தால் 9 கஜம் கட்டிட்டு பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா தலை குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு தலையில் கண்டிப்பாக பூ இருக்கணும். பூஜை பண்ணும்பொழுது கையில் வளையல் போட்டிருக்கணும், காலில் மெட்டி இருக்கணும், சாரீ கட்டியிருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிள்ளையாருக்கு தனியாக வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு வந்து தனியாக சாதம் பருப்பு நெய் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ அல்லது இந்த மாதிரி பாயசம், சக்கரை பொங்கல், கலந்த சாதம், சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது நம்மளால் என்ன முடியறதோ ஸோ அந்த நைவேத்தியம் ரெடி பண்ணி சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கலாம். இப்போது பிள்ளையார் பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த 16 நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிள்ளையார் பூஜை முடிச்சுட்டு இப்போ நான் லக்ஷ்மி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீபத்தில் லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி நான் பூஜை பண்ணுறேன். 108 நாமாவளி சொல்லி நம்ம வந்து அந்த அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம காயின்ஸோ அல்லது அந்த வெள்ளிப்பூ அல்லது பூக்கள் கிடச்சிது, ஜாதி மல்லி, முல்லை அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அதை போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த குத்தி விளக்கில் அந்த விளக்கினுடைய முகங்களுக்கு மேலே நான் வந்து முகம் மாட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கூட இருக்கிறதுனால இந்த சூடு வந்து முகத்தின் மேலே படாது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான விளக்கை வச்சு பூஜை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து திருவிளக்கு போற்றி வந்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு. லக்ஷ்மி பூஜை முடித்து அடுத்த பூஜை வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பே அந்த ஸ்லோகம் வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜையை அதோடு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஈவினிங் கூட நீங்கள் உட்காந்து பொறுமையாக படிச்சுக்கலாம். ஸோ பூஜையின் பொழுது இதெல்லாம் இந்த 108 அஷ்டோத்திரம் 108 போற்றி சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அந்த தீபலக்ஷ்மிக்கு தூப தீப நைவேத்தியம் காட்டி நம்ம வந்து ஆரத்திலாம் எடுத்து பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக 16 பிரதட்சணம் 16 நமஸ்காரம் செய்யணும். ஸோ அது வந்து இதில் முக்கியம். ஸோ நான் அது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 16 பிரதட்சணம் 16 நமஸ்காரம் வந்து செய்யணும். அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த கிளிப்பிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிரதட்சணம் செய்யும் பொழுது நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பூஜை முடிச்சாச்சு. அம்பாளுக்கு நைவேத்தியம், ஆரத்தி எல்லாம் காட்டியாச்சு. ஸோ அந்த பூஜை முடித்த பிறகு நம்ம 16 பிரதட்சணம் 16 நமஸ்காரம் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து அந்த சுற்றி வரத்துக்கு இடம் விட்டுட்டு விளக்கை வந்து செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து கையில் கொஞ்சமாக பூ எடுத்துக்கிட்டு நம்ம அந்த விளக்கை சுற்றி வரணும். விளக்கை சுற்றி வரும்பொழுது மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபிணி, அக்ரத்தோ சிவரூபாய, தீபராஜாயத்தே நமக அப்படின்னு சொல்லிகிட்டே 16 பிரதட்சணம் பண்ணணும். முடிச்சுட்டு 16 நமஸ்காரம் பண்ணணும். ஸோ இப்படி தான் நான் திருவிளக்கு பூஜை வந்து பண்ணுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.
என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம்.